இந்த நல்ல காலை வேளையிலே இந்த மாதத்தினுடைய முதல் நாள் உங்கள் அனைவரையும் நான் இந்த மாதத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல மாதமாய் ஆண்டவர் அமைத்து தருவாராக. கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனையோ ஜெபங்களை நாம் செய்யவே இல்லை. இதெல்லாம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கல. ஆனால் நம்ம கேட்டது மட்டுமல்ல, கேட்காததையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா கிருபையாய் கடந்த மாதம் கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லுவோம். நிறைய இடத்துல நமக்கு கர்த்தர் வழிவாசல்களை எல்லாம் திறந்தார். அதனால் போன மாதம் முழுதும் நடத்தின அந்த கர்த்தர் தான் இந்த மாதம் 1ஆம் தேதியும் நம்மோடு கூட இருந்து சொல்லுகிறார், இந்த மாதமும் நான் உன்னை வெற்றியாய் நடத்துவேன். ஆமேன். இந்த மாதத்திலே நீங்கள் ஒரு புதுமையை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். இந்த மாதம் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு திறக்க போகிறது. கர்த்தர் அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை இந்த மாதம் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் திறக்க போகிறார். அநேக நாட்களாக அடைபட்டு கிடக்கிற காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்காக திறக்கும். நீங்கள் வெட்கப்பட்ட சகல இடங்களிலையும் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைக்க போகிறார். உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை மிகவும் நலிவாய் பேசின அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் ஒரு பந்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு புதுமை நடக்க போகிறது. இந்த மாதம் ஆண்டவர் ஒரு புதுமையை கர்த்தர் உங்களுக்காகவே கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய கண்கள் பிரமிக்க போகிறது. அதை ஆச்சரியமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு அது மிகவும் பிரமிப்பாகவே இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற இந்த மாதத்திலே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் மிகவும் பெரியவைகள். ஆமேன். நம்ம ஆண்டவருக்காக ஒவ்வொரு மாதமும் துவங்கும் போது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம். ஆண்டவர் நமக்கு கடந்த மாதம் முழுவதும் செய்த காரியத்திற்கு நம்ம ஆண்டவருக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எல்லாமே அவர் நமக்கு தந்தது தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்ம என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல மாதத்தினுடைய விசேஷத்துக்கு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை கடந்த மாதம் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினைச்சு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கேட்கறது மட்டும் அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு கம்பெனி வச்சிருக்கிற ஒரு ஓனர் ஒரு 50 பேரை வேலைக்கு வைத்து அந்த வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த வேலை ஆட்களை கவனிக்கிறதே அது அவ்வளோ பெரிய பாரம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்மை கர்த்தர் எல்லாரையும் எவ்வளோ அழகாக கர்த்தர் கவனித்து வந்திருக்கிறாரு. நமக்கு எந்த ஆகார குறைவையும் கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. இந்த மாதம் முழுதும் நம்ம எல்லாருக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மை தொடர்ந்து வரும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி சொல்லுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமேன். காரியங்களை கைகூடி வர பண்ணுறதற்கு நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஏற்ற வேலை வரும்போது, அந்த நேரம் நமக்குரிய நேரம் வரும்போது எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். ஆமேன். அந்த நேரத்திற்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தாமதமாகிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நேரத்திற்கு அந்த வழிகள் எங்கிருந்தாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கர்த்தர் திறக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் ஜோஷுவாவுடைய நெகேமியாவுடைய மனசில் அலங்கத்தை கட்டுறதற்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உள்ள வைக்கிறார். இந்த இடிந்து கிடக்கிற அலங்கத்தை அவனிடத்துல அவனுடைய நண்பர்கள் இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, ரொம்ப மோசத்தை ஜனங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த ஆத்துமா தாகம் அவனுக்குள்ள வருது. சரி, ஏதாவது பண்ணணுமே, அந்த அலங்கம் இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை நம்ம கட்டி எழுப்பணுமே. ஸோ அந்த வேலையை ஆரம்பிக்கிறது கூட அவனிடத்துல எந்த வசதியும் இல்லை. அவன் சாதாரணமான அந்த நாட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன், அப்படின்னா ஒரு பானை பாத்திரக்காரன்.
எப்படி கட்ட போகிறோம், அந்த மதில் சுவரை எல்லாம் கட்டி எழுப்புறதற்கு அவ்வளோ நிறைய பணம் செலவாகும், நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள ஆண்டவர் அந்த விருப்பத்தை வச்சதுக்கு அப்புறம் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் தயவை கிடைக்க பண்ணி எல்லா பொருளும் அந்தந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் குறைவே இல்லாம கர்த்தர் அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துச்சா, உங்களுக்குள்ள ஒரு ஆசையை கர்த்தர் உண்டு பண்ணிட்டாரா, உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன், உனக்கு இந்த காரியம் நடக்கும், இதை எப்படியாவது நம்ம அதை வாங்கிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே நான் நம்புறேன் அந்த எண்ணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்க அதற்காக எந்த மனிதனையும் தேடி போக வேண்டாம். கர்த்தர் நினைப்பாரே ஆனால் ஏற்ற நேரத்தில் எங்கிருந்தாவது கர்த்தர் கொண்டு வந்து அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அது அந்தந்த நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாய் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த தேவைக்கு நான் என்ன செய்வேன், இன்னும் நாள் நெருங்கிருச்சு, இந்த மாதத்தில் அதை பண்ண வேண்டியது இருக்குது, நான் யார்கிட்ட போய் கையேந்துவேன்னு நீங்க ஒருவேளை திகைத்து போய் நிற்கலாம். ஆனால் நான் நம்புறேன், ஏற்ற நேரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார் கர்த்தர். அது தடையில்லாமல் நடக்கும். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இந்த மாதம் நம்முடைய தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்கிற அளவிற்கு நன்றாய் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் எனக்காக செய்வார், ஆமென் சொல்லுங்கள். சோ இந்த பாடலை இப்போ விசுவாசமாய் நம்ம பாட போறோம். நம்முடைய நினைவு அவர் நினைவு அல்ல, நமக்கு பெரிய மேலானதையே கர்த்தர் செய்வார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று இந்த பாடலை நாம் பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஜெபத்தை தொடர்ந்து ஓட பண்ணுகிற கர்த்தர். கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் தட்டி காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி. சேர்ந்து சொல்லுவோம், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து, கர்த்தரால் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் நினைவு அவர் நினைவு அல்ல, எனக்காக அவர் மேலானதை செய்ய போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் என்னை உயர்த்தி, என்னை உருவாக்கி, என்னை சிறப்பாய் அவர் நடத்துவார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். எஸ் ஹalleluya. அல்ல, மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவார் தகப்பனிவர் சிறப்பாய் பனை தேடுவார். என்னை உடைத்து சிறப்பாய் பனை தேடு. இப்ப கரங்களை மேல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்து, கர்த்தரால் காரியம். எஸ், காரியங்களை இந்த மாதம் கர்த்தர் எனக்காக வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் அவருடைய நேரம். திரும்ப திரும்ப சொல்லுவோம், காரியம் வாய்க்கும் கர்த்தரால். ஓ, என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையாய் நிரப்பிடு
ஆண்டவரே. இந்த மாதத்தில் பல மாதங்களாய் தடையாய் இருக்கிறது. இந்த மாதம் அவருடைய கரத்தினாலே வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் என் காரியங்கள் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை. இப்ப சேர்ந்து காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்து விசுவாசத்தோடு கரங்கள் எல்லாரும் தட்டி பாடி திரும்ப திரும்ப சொல்லுவோம். காரியம் வாய்க்கும். அவர் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்து ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை. இந்த மாதம் ஒரு விடுதலை, ஜனங்களுடைய சரீரத்தில் விடுதலை, மனதில் விடுதலை உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்று மகிழச் செய்தே. தூயவரே, தூயவரே, பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதி பாத்திர. இப்ப சேர்ந்த ஆராதனை. ஆராதனை உமக்கே. Thank you Jesus. Thank you Jesus. கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு, இந்த மாதம் நம்மை வெற்றியாய் நடத்த போகிற ஜெய வேந்தனாகிய கர்த்தருக்கு கரங்களை எல்லாரும் தட்டி Thank you Jesus. Thank you Jesus. அவருடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்தும். அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தும். அவருடைய மகிமை நம்மை வழிநடத்தும். ஹல்லேலூயா. இனி நாம் தீங்கை காண போவது இல்லை. இந்த மாதம் நமக்கு நன்மையாய் முடிய பண்ண போகிற கர்த்தர் நம்மத்திலே அசைவாடுகிறார். Thank you Jesus. Thank you Jesus. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீ தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ தொடர்ந்து போ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தையை நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபட. நான் உங்களை நம்புவேன். நீர் என்னுடைய கரத்தை பிடிச்சது கண்மலைகளை பெயர்க்கும்படி அப்படின்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய இந்த 1ஆம் தேதி என்னுடைய கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. கைகளை எல்லாரும் உயர்த்தி நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை சொல்லுவோம் எல்லாரும்.
எல்லாரும் நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து கழுகு போல எழும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நம்புவே. இந்த மாதம் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். என் கைகளை நீர் நிமிர பண்ணுவீர் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை. நாங்க எல்லாரும் உங்களை நம்புறோம். நாங்க எல்லாருமே உண்மை மட்டுமே நம்புகிறோம். நீர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர். உம்மை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். உம்மை நம்புகிறவர்கள் சந்தோஷிப்பார்கள். உம்மை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். உம்மை நம்புகிறவருடைய கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட சொல்லுவோம், நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. முழு பலத்தோடு சொல்லுவோம், நம்புவே. இந்த மாதம் நீர் என்னை நடத்த போகிறீர். என்னுடைய வழிகளெல்லாம் உம்முடையது. ஆம் தகப்பனே, இந்த நாளில் உங்களை நம்பிதான் உங்க சமூகத்தில் நிற்கிறோம். எங்க நம்பிக்கை மனிதர்கள் மேல் அல்ல. எங்க நம்பிக்கை எங்களுடைய அந்த ஒரு புத்தியையும் அறிவையும் சார்ந்தது அல்ல. நீர் எங்களுக்கு செய்வீர், நீர் எங்களுக்கு செய்வீர். இந்த மாதம் செய்வீர். இந்த மாதம் நீர் செய்ய போகிறீர். அதை எங்கள் கண்கள் மட்டுமல்ல, அந்நிய கண்களும் அதை காண போகிறது. கர்த்தர் எங்களுக்கு செய்கிறதை நினைத்து எப்படி சுற்றி இருக்கிற ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்களோ, ஆண்டவர் எங்களுக்கு செய்ய போகிறதை மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு நீர் இந்த மாதம் எங்களுக்கு செய்வதற்காக நன்றி அப்பா. உங்க திரு சமூகத்தில் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல காலை வேளையிலே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலையும் நேரலையிலையும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த மாதம் நமக்கு மிகவும் ஒரு விசேஷமான மாதமாய் ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவாராக. ஆமென். நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும்
திருப்பி கொள்ளுவாய் என்றார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ அதை பின்தொடர், நீ அதை பின்தொடர், நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து சகலவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த தாவீது ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே இங்கே தள்ளப்பட்டார். இங்கே நடக்கிற சம்பவம் வித்தியாசமான சம்பவம். தாவீது சவுலினாலே துரத்தப்பட்டு ஒரு இடத்திலே அவன் அடைக்கலமாய் இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் அவனோடு கூட வந்து சேர்ந்தார்கள். அவன் மேல் பிரியம் வைத்து அவனுடைய அன்பு அவங்களுக்கு பிடிச்சு அவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாவீது எதிரி நாட்டு ராஜாவுக்கு உதவி செய்யும்படியாக இவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு போறார். அந்த நேரத்தில் பின்பக்கத்தில் வந்த ஒரு சேனை இவர்கள் குடியிருந்த வீட்டை, இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீடை எல்லாம் தீக்கரையாக்கிட்டு போனாங்க. இப்போ தாவீது திரும்பி வருகிறான், அவனுடைய சேவர்களோடு திரும்பி வருகிறான். பார்த்தா தான் விட்டுட்டு போன மனைவி பிள்ளைங்க யாருமே இல்லை, தன்னுடைய வீடுகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த புருஷர்கள் எல்லாருமே வேதம் சொல்கிறது சத்தம் போட்டு அழுதார்களாமா. தங்களுடைய பலன் அற்று போக மட்டும் அழுதார்கள். இனி என்ன பண்ணுவோம்? எங்க மனைவி பிள்ளைகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுடைய உடைமைகளுக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ வேதம் சொல்கிறது தாவீது மிகவும் அவன் சோதனைக்குள்ளானான். என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோடு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 600 பேர். இந்த 600 பேரும் 7 நாட்கள் தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்களாம். 7 நாள் ஒரு புருஷன் அழுகிறது அப்படின்னு சொன்னா சாதாரணமானது அல்ல. 7 நாள் கண்ணீர் விட்டு அழுறாங்க. எல்லா பலனும் போச்சு, இப்ப எந்த நம்பிக்கையும் இல்லை. இனி பின்தொடர்ந்து போலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்பொழுதுதான் தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, முன்னேறி செல்வதற்கு எனக்கு பலன் இல்லை, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் தோத்துருவனா ஜெயிச்சிருவனா எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த போரை வெற்றியாக முடிக்க முடியுமா, எனக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் அவனிடத்துல பேசுகிறார், நீ பயப்படாத, நீ இந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு அப்படியே நிறைவேற்றினார். ஒருவேளை இந்த ஜெபத்திலே யார் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு உங்களுடைய மனதிலே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வித்தியாசமான காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இதை பின்தொடரலாமா, இல்லை நான் விட்டுவிட வேண்டுமா, எனக்கு பலன் இல்லை, நான் எப்படி பின்தொடருவேன், எனக்கு நடக்கிறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமாய் நடக்கிறது, நான் இதுவரையிலும் கையெடுத்து வைத்த நிறைய நான் தோற்று போனேன், இப்பொழுதும் எனக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் எனக்காய் காத்திருக்கிறது, ஆனா அதை பின்தொடரக்கூடிய பலன் எனக்கு இல்லை, நான் ஜெயிச்சிட மாட்டேன்னு எனக்கு தோணுது, நான் கண்டிப்பா தோத்துதான் போவேன், என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு முன்னேறி செல்வதற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் ஓட்டத்தை நீ பின்தொடர்ந்து போ, நீ எடுத்த காரியத்தை பின்தொடர்ந்து போ, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ வைத்த உன் ஸ்தானத்திலே நீ பின்தொடர்ந்து போ. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், இந்த மாதத்திலே ஒரு நாள் வரும், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி, கர்த்தர் தாவீதை ஜெயிக்க பண்ணின கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ தொடர்ந்து போ, நீ தொடர்ந்து போ. இத்தனை நாட்களும் என் குடும்பத்திற்காக எவ்வளவு நான் உழைக்கிறேன் பாஸ்டர், ஆனா இப்போ ஒரு முடிவோட இருக்கிறேன், எனக்கு தொடர்றதற்கு விருப்பம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் கண்ணீர் சிந்தி நான் என்ன பண்ண போறேன், நான் உபவாசம் இருந்து என்ன பண்ண போறேன், நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நான் நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன், என் கை ஒண்ணுமே வாய்க்கல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, நீ சோர்ந்து போகாதே, நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் பக்கத்திலே இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மாதத்திலே இருக்கிறது. நீ இவ்வளவு தூரம் தாண்டி வந்தாய், நீ இத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்து விட்டீர்கள், நிறைய அக்னியை நிறைய சோதனையை தாண்டி வந்தீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுக்க போகிற வெற்றி வெறு தொலைவில் இல்லை, அருகாமையில இருக்குது. இந்த மாதம் அதை நீங்கள் நிறைய பேர் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் அந்த வெற்றியை உங்களுடைய கண்கள் பார்க்க உதவி செய்ய போகிறார். இந்த மாதம் பலன் தருகிற மாதம், இந்த மாதம் இத்தனை ஆண்டுகளும் நீங்கள் தாண்டி வந்த எல்லாவற்றுக்கும் கிரீடம் வைக்கப்படுகிற மாதம்.
அதனாலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தொடர்ந்து போ, உன்னுடைய ஜெபத்தில் நீ தொடர்ந்து போ, உங்களுடைய விசுவாசத்திலே தொடர்ந்து போ, உங்க குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து போங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து போங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இதுவரையிலும் இருந்தேன், இனிமேலும் நானே உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ இந்த மாதம் ஒரு பெரிய தீர்மானம் நம்ம எடுக்க போறோம். ஆண்டவரே, நான் பாதி வழியில விட்டுற மாட்டேன். மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சலித்து போய், இல்ல பாஸ்டர், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால போராட முடியாது, இதுக்கு மேலே என்னால காத்திருக்க முடியாது, நான் எல்லாத்தையும் விட்டுறலான்ற ஒரு முடிவுக்கு வந்தேன், என்னால முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ஸ்டாப் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லவே இல்லை, உன் பிரயாசத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், உன் ஜெபங்கள் என் சமூகத்திலே வந்து எட்டி கொண்டுதான் இருக்கிறது, உன் பிரயாசத்தை நான் பார்த்த கர்த்தர் சொல்கிறார், நீ தொடர்ந்து ஓடு, நீ தொடர்ந்து போ, ஒரு நாள்ல சகலத்தையும் கர்த்தர் உனக்காக திரும்பி தருவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொன்ன ஆண்டவர், நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு 3 காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் தொடர்ந்து போ, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீ தொடர்ந்து போ, எத்தனை அவமானம் வந்தாலும் நீ தொடர்ந்து போ. நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் 3 அதிசயத்தை வைத்திருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்களின் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலையும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரரும் குமாரத்திகளிலையும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் நீ தொடர்ந்து போ, நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்தத அத்தனையும் நான் உனக்கு திரும்ப தருகிற நேரம் வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் நீ இன்று இழந்து போய் நிற்கிறாய். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்து போய் நிற்கிறத குறித்து நீ கவலைப்படாத, நீ தொடர்ந்து போ, நீ இழந்த சகலவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, முதலாவதாக ஆண்டவர் ஏன் தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாரு. நீ சோர்ந்து போகாத, நீ இந்த மாதம் தொடர்ந்து ஓடு, நீ தொடர்ந்து அந்த வேலையை செய். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ நிறைய இழந்துட்ட, இந்த வேலை ஆரம்பித்ததிலிருந்து நீ இழந்தது அதிகம், இந்த குடும்பத்தை கையை பிடிச்சதிலிருந்து நீ இழந்தது அதிகம், நீ இத்தனை நாட்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இழப்பு மட்டுமே இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஒரு லாபத்தையும் நான் பார்க்கல, ஒரு வெற்றியையும் நான் பார்க்கல, ஒரு சந்தோஷத்தையும் நான் பார்க்கல, இத்தனை நாட்களும் நான் என்று ஆரம்பித்தேனோ, என் ஓட்டத்தை ஆரம்பிச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இழப்பை மட்டும்தான் நான் சந்திச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ தொடர்ந்து போ. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நீ இழந்து போன சகல சந்தோஷத்தையும் சகல உயர்வையும் சகல பணத்தையும் நான் உனக்கு தருகிற வேளை வந்தது. இன்னும் துரிதமாய் கர்த்தர் தரப்போகிறார், வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் தரப்போகிறார். நான் நம்புகிறேன், இனி நீங்கள் எடுத்து வைக்கிற அடி அது உறுதியாக இருக்கும். இனி கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பெரியவைகளா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் முன்னேறு மகளே, சோர்ந்து போகாமல் முன்னேறு மகனே. இதோ இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டம், இத்தனை நாட்களும் இழந்த இழப்பை நீ திருப்பிக் கொள்வதற்கான நேரம் வந்தது. கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேகருக்கு நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் இந்த மாதம் சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். நீங்கள் இழந்து போன அந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் இழந்து போன அந்த வேலை இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் தரப்போகிறார்.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஏற்கனவே அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவர் உங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த நாள் முதல் சிலதை இழக்க பண்ணினார் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவர் எவ்வளவு உங்களை பின்னாடி இழக்க வைக்கிறாரோ அது எல்லாம் உங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவில் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உலகத்தில் இருக்கிற மனுஷனே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் இழக்கிறது எல்லாத்தையும் போக போக பிடிச்சிக்கலாம், நாட்கள் தாண்ட தாண்ட பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ள இருக்குமே. ஆனால் உங்களை அழைக்கிறவர் கர்த்தர் அல்லவா, உங்களை கூட்டிட்டு போறவர் கர்த்தர் அல்லவா. பெரிய நஷ்டங்கள் ஏற்படுகிறது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டார்னா 24 மணி நேரத்திலே உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு என் கர்த்தராலே முடியும். அந்த 24 மணி நேரத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் சோர்ந்து போகாம தொடர்ந்து ஓடுவேன், நான் தொடர்ந்து போவேன். ஏன் நான் தொடர்ந்து போவேன்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நான் இழந்தது எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவார். ஆமேன் சொல்லுங்கள். யோசேப்பு சிறைச்சாலையிலே சோர்ந்து போய் உட்கார்றான். இனி நான் என்ன செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய சொப்பனத்தை அதுக்கப்புறம் காமிச்சு, கூட இருக்கிறவங்க சொப்பனத்தை காமிச்சு ஒரு விளக்கம் சொல்ல வச்சு அவனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றாரு. இல்லை உன் கூட நான் இருக்கிறேன், உன் அபிஷேகம் ஒன்றும் விட்டு போகல, நீ தொடர்ந்து ஓடு. வேதம் சொல்லுது அவன் ராஜ அரண்மனையில் உட்கார்ந்து சொல்றான், நான் இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு திரும்ப தரும்படி செய்தார். ஹல்லேலூயா. உங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், எங்க அப்பாவுடைய முகத்தை பார்ப்பேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை, என் சொந்தங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா நான் இழந்த என் குடும்பத்தை கர்த்தர் எனக்கு திரும்பவும் தந்தார். இந்த 1ஆம் தேதி உங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன், உங்க எல்லாரையும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னா சிஸ்டர் நீங்க தொடர்ந்து ஓடுங்க, சிஸ்டர் பிரதர் நீ தொடர்ந்து போங்க, பிரதர் சோர்ந்து மட்டும் போகாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தோளை தட்டி கொடுக்கிறாரு. தட்டி கொடுத்து என்ன சொல்றாருன்னா நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். அந்த சமாதானம் திரும்ப வருது, அந்த பணம் திரும்ப வருது, அந்த உயர்வு உங்களுக்கு திரும்ப வருது, அந்த வசதி உங்களுக்கு திரும்ப வருது, அந்த பெயர் உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் கொடுக்கிறார், அந்த பதவி உயர்வை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு தருகிறார், அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் திரும்பவும் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது திரும்ப உங்க தலை மேல வருது. உன் பிள்ளை திரும்ப உங்க தலை மேல உங்க பக்கத்துல வர்றாங்க, உன் மக உங்க பக்கத்துல திரும்ப வர்றாங்க. பின்மாறி போனவர்களை மீட்டு கொள்ளுகிற மாதம் இந்த மாதம், நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகிற மாதம் இந்த மாதம். நீ இழந்து போன சகல பலத்தையும் இதோ கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிறார். அந்த பலன் திரும்ப வரும், அந்த சரீர பலன் திரும்ப வரும், அந்த ஆவிக்குரிய பலனை கர்த்தர் சகலத்தையும் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஒன்றுமே இழந்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஒன்றுமே இழந்திருக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த தாவீதை பார்த்து சொல்றாரு நீ தொடர்ந்து போ. நீ ஏன் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா நீ ஏற்கனவே இழந்ததெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னா உனக்கு திரும்ப தரப்போறேன். அதனால நீ என்ன பண்ணு சொல்லுங்க, நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாரு. நீங்க வடிச்ச கண்ணீரெல்லாம் இருக்குல்ல, நீங்க அழுகையெல்லாம் பின்னாடி இருக்குல்ல, நீங்க போட்ட முழங்காலெல்லாம் பின்னாடி இருக்குல்ல, நான் சொல்றேன் இது எப்ப ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவாரு? நீங்க பாதி வழியிலே இந்த ஓட்டத்தை நிறுத்திட்டீங்கன்னா, பாதி வழியிலே போதும் அப்படின்னு நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நீங்க வடிச்ச கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைக்கிறாரு, நீங்க போட்ட முழங்கால ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு, நீங்க பட்ட பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு நீ எனக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை நான் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்க பிள்ளைக்காக வடிச்ச கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு, உங்க குடும்பத்திற்காக நீங்க பட்ட பாட கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அந்த முழங்கால் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு சோர்ந்து போய் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கு மேல நான் வாழவா இருக்கவா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அப்செட்டா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறாரு இல்லவே இல்லை, நீ சகலத்தையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சதை கூட இந்த மாதம் ஆண்டவர் உங்க கையில கொடுப்பார். நம்புறீங்களா சிஸ்டர் பிரதர்? நம்புறீங்களா? நீங்க வடிச்ச கண்ணீருக்கு இந்த மாதம் பதில் உண்டு. கர்த்தர் சமூகத்தில் உங்க ஜெபங்கள் போய் எட்டி இருக்கிறது. ஆண்டவரே கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க நான் தொடர்ந்து ஓடுவேன்னு சொல்லுங்க. நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் தொடர்ந்து போவேன்.
சொல்லுங்க, நான் தொடர்ந்து போவேன், நான் தொடர்ந்து போவேன். நான் சோர்ந்து போகல ஆண்டவர். உண்மையிலே இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர், இந்த 1ஆம் தேதி ஆண்டவர், இந்த மாதத்தில் நான் ரொம்ப உடஞ்சு போய் தான் வந்தேன். நான் இனி போகவா வேணுமா, செய்ய வேண்டாமா, நம்மளால முடியாது போல தெரியுது. நம்ம எத்தனை நாள் போராடுறது, என்னால் முடியல. இல்லை, கர்த்தர் தான் தட்டி கொடுத்து சொல்றார், இல்லை தொடர்ந்து போ. நீ சகலத்தையும், நீ இழந்த சகலத்தையும், எல்லாவற்றையும், நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து கரங்களை தட்டி, ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் ஏன் நீ தொடர்ந்து போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்றதை நேற்றைக்கு இரவில் நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் கூட கர்த்தர் பேசினார். நீங்க வாசிக்கலாம். நீங்கள் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ பின்தொடர வேண்டிய அவசியம் இருக்குது, நீ தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது, நீ சோர்ந்து போய் உட்கார வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை ஜெயிக்க பண்ணுகிற காலம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நன்றாய் கவனிங்கள். முதலாவதாக ஆண்டவர், நீ தொடர்ந்து போ, நீ மனசை விட்டுறாத, நீ தொடர்ந்து முன்னேறுன்னு கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, நீங்க இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்பி தருவேன், அதனால நீ தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ தொடர்ந்து போகணும். ஏன் தொடர்ந்து போகணும்னா, இதுவரைக்கும் நீ தோற்றுதான் போனாய், ஆனா நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா, உன்னை நான் ஜெயிக்க பண்ண போகிறேன். நீ ஜெயிக்க போகிறாய். ஆனால் இந்த தாவீதுக்கு இவன் தொடர்ந்து போக வேண்டான்னு நினைச்சதற்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஜெயிக்க மாட்டேன்னு தான் அவன் நினைச்சான். கண்டிப்பா நான் தோற்று தான் போறேன். ஏன் அப்படின்னா, தாவீதோட 600 பேர் இருக்கிறாங்க. இந்த 600 பேரும் வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு பலன் அற்று போகும் மட்டும் அழுதுட்டாங்க. கடைசியில் அவங்க எல்லாரையும் மேலே தாங்க முடியாம எல்லாரும் கல் எடுத்து தாவீதை எரியணும், அவனை எரிஞ்சு கொன்றணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப தாவீது சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன தண்டை பின்தொடர பண்ணிட்டாரு, நீங்க எல்லாம் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா 600 பேர்ல 200 பேர் அந்த ஆற்றை கடந்த அந்த பக்கம் போகும்போது, நாங்க வரலப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், ஏற்கனவே விடாய்த்து போயிருக்கிறோம், ஏற்கனவே மனசு உடஞ்சு போயிருக்கு, அதனால 600 பேர்ல 200 பேர் ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்துட்டாங்க. மற்ற 400 பேரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நாங்க மட்டும் என்ன எங்கள் தலையெழுத்தா, நாங்க மட்டும் போகணுமா. அப்ப நான் நம்புறேன், தாவீதுக்கு ஜெயிக்கக்கூடிய எந்த ஏதுவுமே இல்லை. சரீரத்துல பலன் இல்லை, மனசுல பலன் இல்லை, கூட வரல பாதி பேர் நின்றுட்டாங்க, இன்னும் பாதி பேர் முறுமுறுத்துட்டே வர்றாங்க. இவங்களை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி வெற்றி அடைய முடியும்? அதுவும் அவ்வளோ அந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லை. இவங்களை மட்டும் பிடிக்கல, ஏற்கனவே 2-3 நாடுகளை பிடித்து அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட வெற்றி அடைய முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதும் உன் கையில இல்லை, யார் கையில இருக்குன்னா என் கையில இருக்குப்பா. உன்னை ஜெயிக்க பண்றவன் நான், உன்னை உயர்த்துகிறவர் நான். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இதே வார்த்தையை நினைச்சிட்டு வந்திருக்கலாம், நான் வெற்றி அடைவதற்கு ஒண்ணுமே இல்லையே, நான் ஜெயிப்பதற்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, எதுவுமே இல்லை பாஸ்டர். இந்த தாவீதினுடைய அதே சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு தொடரலாம். நான் தோத்துருவேன், அதனால நான் பின்தொடரல, நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது, சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த மாதத்துல, இந்த 6வது மாதம் அவனுடைய கரத்தை பிடிச்சு சொல்ற, இல்ல தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. வெற்றி அவங்களுடையது இல்லை, வெற்றி எதிரியினுடையது இல்லை, வெற்றி யாருடையது அப்படின்னா நம்முடையது, உங்களுடையது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நம்புற வெற்றி உண்டு.
உங்கள் எதிராளி எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நான் நம்புற வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கு. உங்களுக்கு விரோதமாக எழும்பின சக்தி மலையை போல இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த மலையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கிறது உங்க சிந்தை அல்ல, நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த இடத்துலையும் ஒரு மனுஷனை வெற்றி அடைய பண்றதற்கு கர்த்தரால முடியும். உங்களுக்கு பலன் இருந்தாலும் உங்களுக்கு பலன் இல்லைன்னாலும், உங்களை சுற்றி ஆட்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி ஆட்கள் இல்லைன்னாலும், உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒருத்தருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இல்லைன்னாலும், உங்களை ஒரு தனி ஆளா ஜெயிக்க பண்றதற்கு என் கர்த்தரால முடியும். நம்புறவங்க கரங்களை தட்டி, என் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுகிறவர், அவரை பொறுத்த வரைக்கும் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ சொல்லுவோம், ஜெயமோ. உங்களுடைய ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த 6வது மாதம் ஜெயம் கர்த்தரால் வரும். நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். உங்கள் தொழிலிலே ஜெயிக்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஜெயிக்க போகிறீர்கள். நீங்கள் நிற்கிற சகல இடங்களிலேயும் என் தேவன் நம்மை இந்த மாதம் ஜெயிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. தோற்று போவோம் என்று நினைத்த பல இடங்களிலே இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இவன் இதோ தோற்று போனான், அவனுக்கு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணி உங்கள் தலையின் மேல் இந்த மாதம் ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்து, ஓ ஹல்லேலூயா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஜெயிக்கிறதற்கு பலனே இல்லாதவர்களையும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எந்த சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து ஓடணும். இந்த மாதம் விசுவாசத்தோட ஓடணும். ஏன் ஓடணும் அப்படின்னா, என் தேவன் என்னை என்ன பண்ண போறாருன்னா ஜெயிக்க பண்ண போறார். நம்பர் 1, முதலாவதாக நம்ம ஏன் தொடர்ந்து போன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ தொடர்ந்து போ, நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். நம்பர் 2, இரண்டாவதாக நீ ஏன் தொடர்ந்து போனோம்னா நீ ஜெயிக்க போகிறாய். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஏன் நம்ம தொடர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளை ஆடினவைகளினாலே தன் சிநேகிதரான யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதத்தின் பாகம் என்று சொல்லி அனுப்பினான். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவங்க இங்கேருந்து கிளம்பும் போது பயத்தோடும் திகிலோடும் தான் இவங்க அவங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. எப்படி ஜெயிக்க போறோம், இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பொருள் எதுவுமே கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, மனைவி பிள்ளைகளை மட்டும் மீட்டு கொண்டு வந்தா போதுன்ற அந்த எண்ணத்தோட தான் கிளம்புறாங்க. அவங்கள தொடர்ந்து போறாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து ஜெயிக்க பண்றதுனால அவங்களுடைய பொருள் மட்டும் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் மனைவி மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது அவர்கள் கொள்ளையாடின பொருட்களை இவங்களுக்கு கிடைச்சிச்சாங்க. இவங்க நினைச்சே பார்க்கல, தங்களுடையது கிடைக்கிறதே வருத்தமா இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, இன்னொன்னையும் சேர்த்தே அவங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ அது எல்லாவற்றையும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது வழியில இந்த தாவீதுடைய வேலைக்காரங்க அந்த 400 பேர் சொல்றாங்க, ஐயா இந்த கிடைச்ச கொள்ளை அடிச்சு கிடைச்ச பொருள்ல அந்த 200 பேருக்கு எதையுமே கொடுக்கூடாது. ஏன்னா அந்த 200 பேரும் ஆற்றை கடக்காம அங்கே உட்கார்ந்து இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு. அப்ப தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா இது உங்க பலத்தினால கிடைச்சதில்ல, இந்த ஜெயம் முழுக்க முழுக்க யார் கொடுத்தது? இந்த ஜெயத்தை உங்க பலத்தாலையும் ஏன் பலத்தினாலையும் கிடைச்சதில்ல, இந்த கொள்ளை அடிச்சது மொத்தமும் இது அவருடைய கரத்தினால கிடைச்சது. அதனால உங்களுக்கு எவ்வளவு பாகம் வருதோ அதே சரி பாகம் யாருக்கும் கொடுக்கணும்? ஆத்துக்கு அந்த பக்கம் விழாய்த்து போயிருந்தவர்கள் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, மிச்சத்தை கொஞ்சம் எடுத்து யூதா ஜனங்களிலே விசேஷமானவங்களுக்கு பார்சல் அனுப்பிவிட்டாங்களாமா, கொரியர் அனுப்பிவிட்டாங்களாமா. கொரியர் அனுப்பிட்டு அதுல ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்களாமா, இது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இனாமாய் கர்த்தர் தந்தது. அப்ப நான் நம்புறேன் நீங்க தொடர்ந்து போங்கன்னு ஆண்டவர் ஏன் 3வது சொல்றாருன்னா, உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் அநேகருக்கு உன்னை பிரயோஜனமான கருவியாய் மாற்றுவேன். மகளே நீ தொடர்ந்து போ, மகனே நீ தொடர்ந்து போ. நீ நினைக்கிறாய் நான் வாழ்வதே அரிது, நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறாய். எனக்கு உள்ளது கிடைச்சா போதும் நினைக்கிறேன், என் குடும்பத்தை தப்பிச்சா போதும் பாஸ்டர், என் பிசினஸ் நான் நிறுத்தினா போதும், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ தொடர்ந்து போ, உனக்கு மட்டுமல்ல அநேகருக்கு உன்னை
பிரயோஜனமுள்ள கருவியாய், நிறைய பேருக்கு உன்னை பிரயோஜனமுள்ள கருவியாய் உன்னை பயன்படுத்தி அநேகருக்கு முன்மாதிரியாய் உன்னை நான் உன் மூலமாய் நிறைய பேர் படிக்க போகிறார்கள். நீங்கள் அநேகருக்கு விளக்காய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு முன் உதாரணமாய் மாறப்போகிறீர்கள். உங்களை கொண்டு நிறைய பேருக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்போ இந்த மாதத்தில் ஒரு பெரிய வெற்றியோட போவேன், நான் தொடர்ந்து ஓடுவேன், நான் தொடர்ந்து போவேன். கர்த்தர் சொல்றார், இந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த மாதம் ஆண்டவர் 6வது மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த தண்டை பின்தொடர், நீ பின்தொடர்ந்து போ அப்படின்னா உன் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், நீங்க போங்க. கர்த்தர் சொல்றார், சகலத்தையும். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? 3 காரியத்தை கர்த்தர் பேசினார். ஏன் நம்ம பின்தொடரணும்னா, நம்பர் 1, முதலாவதாக நீ இழந்ததை திரும்ப உனக்கு தருவேன், நீ பின்தொடர். நம்பர் 2, இரண்டாவதாக நீ ஜெயிப்பாய், அதனாலே கண்டிப்பாக நீ பின்தொடர். மூன்றாவதாக நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறப்போகிறாய், அதற்காக பின்தொடர். ஆமேன் சொல்லுவோம். இப்போ எல்லாரும் என்ன பண்ணோம்னா, தூசியை உதறி விட்டுட்டு எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு நான் ஓடுவேன், நான் இந்த மாதம் விசுவாசிப்பேன், என் ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன், என் வேலையை இன்னும் அதிகப்படுத்துவேன், என் உழைப்பை இன்னும் அதிகப்படுத்துவேன், நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மகனே நீ தொடர்ந்து ஓடு, மகளே தொடர்ந்து ஓடு, நான் உனக்காக செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழும்பி நிற்க போகிறோம்? தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, இந்த வார்த்தை எனக்குள்ளது தான் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நான் தான் ரொம்ப சோர்ந்து போய் வந்தேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போனேன், என் குடும்பத்திற்காக ஜெபித்து நான் சோர்ந்து போனேன், நான் உழைத்து ரொம்ப சோர்ந்து போனேன். ஐயோ, நான் பின்தொடர முடியாது. நிறைய பேர் உங்களை பார்த்து குற்றப்படுத்துகிறார்கள். இது தேவையா? இது செய்யணுமா? இது எதுக்காக பண்ணுன? 1000 கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கலாம், 1000 கேள்விகளை கேட்டுட்டே இருக்கலாம். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. தாவீதை பார்த்து நிறைய பேர் இப்படி தான் கேள்வி கேட்டாங்க. உன்கிட்ட அப்பவே சொன்னோம் இல்லை, நீ எதுக்கு இப்போ போய் இந்த வேலையை ஆரம்பிச்ச? எதுக்கு இப்போ போய் இந்த மாதிரி எங்களை எல்லாரையும் நீ கூட்டிட்டு போன? நம்ம பேசாம இங்க இருந்திருக்கலாம் இல்லை? அந்த ராஜா உன்னை கூப்பிட்டாரா? இவன் இத்தனை பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ண போனதுக்கு அப்புறம் கூட அந்த ராஜா ஏத்துக்கிட்டாரு, சுத்தி இருக்கிறவங்க யாரும் ஏத்துக்கவே இல்லை. இவங்க பண்ண போனதையும் பண்ணல. இங்க இருந்து போகும்போது 600 பேர் அவர் கூட்டிட்டு போகும்போது எப்படி கூட்டிட்டு போனார்னா, டேய் வாங்கடா போலாம், அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போலாம், அவர் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னா கூட்டிட்டு போனார். அங்க போனா அந்த ராஜா ஏத்துக்கிட்டாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா தாவீதுனா நாங்க ஏத்துக்க மாட்டோம், அவன் வந்தா நாங்க யுத்தத்துக்கு வர மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவன் வந்து ஒரு நாள் நம்முடைய பெலிஸ்தியனை கொன்னவன், இடையில புகுந்து வேலை பார்த்துட்டான்னு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போன வேலையும் நடக்காம தாவீது வந்து அந்த 600 பேரோட அதுலயே அவங்க பாதி அப்செட். நான் போன வேலையை செய்யல, உங்களை யாரு கேட்டா? இப்போ தன் பிள்ளைகளை தங்க வச்ச இடத்த வந்து பார்த்தா எல்லாமே போயிருக்கு, எதுவுமே இல்லை. அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எல்லாரும் தாவீதை பார்த்து குற்றப்படுத்துறாங்க. உனக்கு இது தேவையா? உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், இந்த உபவாசம் உனக்கு தேவையா? இந்த ஜெபம் உனக்கு தேவையா? இந்த கமிட்மெண்ட் உனக்கு தேவையா? நீ எதுக்கு பண்ண? நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, பின்தொடர், பின்தொடர். நான் தான் ஆசையை வச்சேன், நான் தான் விருப்பத்தை வச்சேன். நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஜெயிப்பாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் அந்த பாட்டை பாடி, அவமான நிந்த வந்தாலும் நாங்க ஏன் அஞ்ச மாட்டோம்? என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் கலந்தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் கலந்தரும் ஊட்டச்சத்து. கரங்களை மேல தட்டி தொடர்ந்து ஓடு,
விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நீ ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. கண்களை பதித்து விடு கர்த்தராம் இயேசுவின் மேல், கண்களை, ஓ ஹalleluya, கர்த்தராம் இயேசுவின் மேல், ஓ சிலுவை சுமப்பதனா சிங்காசனம் அமர்ந்து விட்டார், சிலுவை சுமப்பதனா சிங்காசனம் அமர்ந்து. கரங்கள் எல்லாரும் தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விட. ஓ தொடர்ந்து கர்த்தர் தான் பலப்படுத்துறார், நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. இப்ப சொல்லுவோம், பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா, பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா. நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம், சொல்லுங்க, நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தான் நட்சத்திரம், ஓ நான் தானே நட்சத்திரம். இப்ப எல்லாரும் கைகளை மேல கட்டி தொடர்ந்து விட்டு விடாதே, அந்த அக்கினி, அந்த அக்கினி இந்த ஓ ஹalleluya இந்த மாதம் முழுதும் நடத்தும்படியாய், சோர்வுகள் மாறும்படியாய், பலவீனங்கள் மாறும்படியாய், மன சஞ்சலங்கள் மாறும்படியாய், கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் என் பிள்ளை மேல ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். வல்லமையா இன்று அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். காற்று சேதப்படுத்தாது, மழை சேதப்படுத்தாது, அவமானங்கள் சேதப்படுத்தாது, நிந்தைகள் சேதப்படுத்தாது, எதுவுமே சேதப்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு பலன் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஆராதிக்கும் போது கரங்களை தட்டி எல்லாரும் அந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ரத்தலரம் ஓரம் தலரர ரித்தலரோ சேகரரமோதர, தொடர்ந்து ஓடு, நீ விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை, பணி செய்வதை நீ மறந்து விடாதே, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் அது ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும். கர்த்தர் உங்களோட இருப்பார், கர்த்தர் உங்க கரத்தை பிடிப்பார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. உன் கரத்தை பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் உன்னை கைவிடாத கர்த்தர் இந்த 6வது மாதத்திலையும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை கைவிடுவதற்காக நான் அழைக்கவில்லை. தாவீதை போல நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்த பதவி உங்களுக்கு திரும்ப வரும், நீ இழந்த இடம் உங்களுக்கு திரும்ப வரும். நீ எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டீர்களோ அந்த ஸ்தானத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தந்து அழகுபடுத்தி உங்களை ஜெயிக்க பண்ணி உங்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவிகளாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பின்தொடர், சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். உன் பலன் இருக்கும் போது உன்னோடு நான் இருந்தேன். நீ பலவீனப்படும் போதும் உன்னோடு நான் இருக்கிறேன்.
எல்லாரும் உன்னோடு கூட இருக்கும் போது நான் உன்னோடு இருந்தேன். இப்பொழுது எல்லாரும் உன்னை விட்டு போனதுக்கு பிற்பாடும் நான் உன்னை விட்டு போகவே இல்லை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதமாய் மாறட்டும், அற்புதமான மாதமாய் மாறட்டும். நீ பின்தொடர், சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அந்த பணம் திரும்ப வந்ததற்காக நன்றி, அந்த புகழ்ச்சி திரும்ப வந்ததற்காக நன்றி, அந்த உயர்வு திரும்ப வந்ததற்காக நன்றி. இந்த மாதம் முடிகிறதற்கு முன்னாடி இந்த சத்தத்தை கேட்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதம் என் பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற எல்லாவற்றிலையும் உங்க கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிரயாணத்தில் போகும்போதும் வரும்போதும் உங்க நிழல் என் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. ஆபத்து இல்லை, வியாதி இல்லை, சமாதான குறைவு இல்லை. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் தாங்க ராஜா. இந்த மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, அவர்கள் பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை என் காது கேட்டுட்டே இருக்கட்டும். இந்த மாதம் என் பிள்ளைகளை விசேஷமா நீங்க நடத்துங்க ஆண்டவரே, ஆச்சரியமா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் நிறைய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நிறைய பூர்த்தி செய்யப்படுகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் என் பிள்ளைகளுடைய கை நிறைய காரியத்தை துவங்குறதற்காய் நன்றி, நிறைய காரியத்தை முடிக்க போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் இந்த மாதம் பிள்ளையோடு இருக்கிறத உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஒரு கெட்ட செய்தியை கூட கேட்கக்கூடாது, நல்ல செய்தியை கேட்கணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.